மும்பை இந்தியன்ஸ் மார்க் பவுச்சர் உள்ள இருந்தாரு. ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருந்தாரு. மெகா ஆக்ஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் கப் வின் பண்றதை தாண்டி இந்த டீம் வந்து அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கான ஒரு டீம். ரோஹித் சர்மா இப்படி இருக்கிறவர் மார்க் பவுச்சர் உள்ள வந்து காம்பினேஷன் டிஃபரெண்டா இருந்துச்சு. பிளேயிங் லெவல்ல எனக்கு தனிப்பட்ட வகையில இருந்துச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் பெருந்தோல்வியோட 2021 முடிக்க செஞ்சாங்க. ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஆக்சுவலி நல்ல வேல்யூ. 18, 19, 20 அந்த 3 ஓவர் ஹை ப்ரெஷர் டைம் கேப்டனோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். பேட்டரோட ரோல் உங்களுக்கு தெரியும், அடிச்சா 6 அடிக்கணும். போலிங்லையும் ரொம்ப முக்கியமான. பட் இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா சொதப்பும் பொழுது அந்த டீம் நிறைய இடங்களில் சொதப்புறத கண்கூடா பார்க்க முடியாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவில் ஃபினிஷ் பண்ண முடியல, லாஸ் ஆகுறாங்க. மும்பை இந்தியன்ஸ்ங்கிறத தாண்டி ஹர்திக் பாண்டியா சில விஷயங்கள் சரியா செய்தார். டெசிஷன் மேக்கிங் அவரோட ரோல அவர் ரொம்ப சரியா பண்ணாரு. நீங்க சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா கிளச், ஆனா ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஃபைனல்லையும் பார்த்துருக்கலாம். ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல ரன் பேட்டிங்லயும் அடிக்காம போயிருந்தப்ப கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் போகலாம். இந்த டீமை மேனேஜ் பண்ணலன்னா அது வந்து கேப்டனோட தப்பு, கோச்சோட பிரச்சனை. அவர் நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. இந்த டீமை லீட் பண்றதுக்கு ஒரு நல்ல கேப்டன் தேவை. உங்களுக்கு கேமரன் ட்ரீம் மேல வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இவங்க தான். பின்னாலும் டீம் சைட் பண்ணி தான் அவங்களுக்கு வேலையே பவுலிங்ல தான். இப்போ உங்களுக்கு 10 ரன்னா வருவாரா குதிரை பண்ணி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க போது யங்ஸ்டர் எப்படி வேலை வாங்க போறாரு. ரெட் சாயில் கண்டிஷன், ரெட் சாயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸ் ஸ்விங்கு இருக்கும். இனிஷியலாவே அது இருக்கும். ரன் ஃப்ளோ அதிகமாக போயிட்ட விக்கெட்டா தான் இருக்கும். டெய்லியும் அதே தான், நைட்லையும் அதே தான். 63 மீட்டர் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். மிடு விக்கெட்ல போகும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கலாம். இன்னும் அங்கே மேபி கை கொடுக்கலாம். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இந்த ஐபிஎல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக கிரிக்கானந்தா தான் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். அஜித் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம், பார்த்துட்டேன். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கேகேஆர். ஸோ ரெண்டுமே ரெண்டு விதமான ஒரு டீம். இப்போ கேகேஆர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கப் அடிச்ச ஒரு டீம். மும்பை இந்தியன்ஸ் எப்போ பேசினாலும் கடப்பார டீம்னு சொல்லக்கூடிய ஒரு டீமாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுன்னா ஆஃப்டர் T20 ஆக்சுவலாக 2020க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அதாவது என்னதான் பிளே ஆஃப் 4th வரைக்கும் போனாலும் கூட 3rd, 2nd, 1st போகிறதுக்கான ரொம்ப கஷ்டப்படுகிற டீம். ஆனால் நம்ம வந்து அந்த பின்னாடி இருக்க ஒரு செட் ஆஃப் இயர்ஸை வச்சு நம்ம கடப்பார டீம்னு பேசுகிறோமே தவிர்த்துட்டு உள்ள நிறைய குளறுபடிகள் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த டீம் பிளேயர்ஸ் வரைச்சுறாங்க. இருக்க ஒரு 4 பேர் வந்து அந்த டீம் வந்து ரொம்ப பெருசாக காட்டுறாங்க. ஆனால் உள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பும்ரா இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, இஷான் கிஷன் இருந்தாரு, ஸ்கை இருக்கார், திலக் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டீமாக தான் நான் பார்த்தேன் கடந்த ஒரு 5 வருஷமா. இந்த 2026 அதே பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்றப்போ இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ப்ளஸ் முதல் மேட்ச் மும்பைக்கு எப்பயுமே ஒரு தோல்வியாக தான் அமைகின்ற ஒரு மித்தும் இருக்குது. அப்படி இருக்கும்போது மும்பை வர்சஸ் கேகேஆர்ன்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸுக்கு நீங்கள் சொன்னீங்களா இந்த ஆஃப்டர் கோவிட் இல்லை 2020க்கு அப்புறம் அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் 10 டீம்ஸ் ஆச்சு. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று அதெல்லாம் அது ரீசனே கிடையாது. என்னன்னா மார்க் பவுச்சர் உள்ளே வந்தார். ஸோ அப்போ ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார். பொதுவாகவே இதை பண்ணுவார் ரோஹித் சர்மா. ஃபஸ்ட் இயர் கப் மேபி ஆக்ஷனில் மெகா ஆக்ஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் கப் வின் பண்ணுறதை தாண்டி அவங்க அந்த டீம் செட் பண்ணி அடுத்த வருஷம் கப் அடிக்கிறதுல அதுதான் ஒரு நான் லைக்கா கோவைக்கிங்ஸில் நான் ஷார்க்கான அந்த மாதிரி நான் பார்ப்பேன். அவர் சொல்லுவார் இந்த டீம் வந்து அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கான ஒரு டீம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ப்ராசஸில். ஸோ ரோஹித் சர்மா இப்படி இருக்கிறவர் மார்க் பவுச்சர் உள்ளே வந்து எனக்கு அந்த காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸுக்குள்ளே கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறப்ப மாப்பாக்கா வந்து பார்த்தீங்கன்னா SRHக்கு அகேன்ஸ்டாக ரோடு விக்கெட்டில் ஒரு மாதிரி பொட்டி கிரவுண்டில் ஆட விட்டதும் இந்த மாதிரி எனக்கு பிளேயிங் லெவலில் எனக்கு தனிப்பட்ட வகையில் இருந்துச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருந்தோல்வியோடவே அந்த 2021 அவங்க முடிக்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜெயவர்தனை ஆக்சுவலி உள்ளே கொண்டு வந்தாங்க. திரும்ப என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஆக்சுவலி நல்ல வேல்யூ. ஏன்னா அவங்களுக்கு அந்த 18, 19, 20 அந்த 3 ஓவர் ரொம்ப ஹை ப்ரெஷர் டைம் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. அந்த வேர்டை நான் ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா T20 கிரிக்கெட்னாலே அதுதான். இப்போ ஃபஸ்ட் ஓவர்லேருந்து ஆயிடுச்சு. அந்த இடத்துல கேப்டனோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த இடத்துல ஆடுறவங்க பேட்டரோட ரோல் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ரன்கள் சிக்ஸஸ் அடித்தா 6 அடிக்கணும். பவுலிங்லேயும் ரொம்ப முக்கியமான. பட் இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா சொதப்பும் பொழுது அந்த டீம் நிறைய இடங்களில் சொதப்புறத அது கண்கூடா பார்க்க முடியாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவில் ஃபினிஷ் பண்ண முடியல, லாஸ் ஆகுறாங்க. ஹர்திக் பாண்டியா ஏதாவது பவுலிங் போகிறாரு, ரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால் ஜெயிக்க முடியல. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஸோ ஒரு மேட்ச் GT கூட மழை வந்துருச்சு. அந்த மேட்ச்ல தீபக் சகர் வந்து கஷ்டப்பட்டு வந்து பவுலிங் போட்டிருப்பாரு. அந்த ஹர்திக் பாண்டியா போட்டுருக்கலாமே, அப்படியும் ஒரு அப்போ ஏன் ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனா லீடிங் ஃப்ரண்ட் ஏன் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது இருந்துச்சு.
ஸோ ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க. ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து இப்போ அவர் அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது எனக்கு மும்பை இந்தியன்ஸுங்கிறத தாண்டி எனக்கு ஹர்திக் பாண்டியா சில விஷயங்கள் சரியாக செய்தால், டெசிஷன் மேக்கிங், பிளேயிங் 11 டெசிஷன் மேக்கிங், பவுலிங் ரொட்டேஷன், அந்த டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் அவரோட ரோலை அவர் ரொம்ப சரியாக பண்ணார் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா கிளச். பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் ஃபைனல்லையும் பார்த்துருக்கலாம், ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் ரன் கொடுத்துருப்பாரு, பேட்டிங்லேயும் அடிக்காமல் போயிருந்திருப்பாரு, அவருக்கு அந்த ஃபுல் டாஸ் பால் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஸோ இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா சரியாக இருந்துட்டால், ஹர்திக் பாண்டியா அவரோட விஷயங்கள் ரோலை கரெக்டாக பண்ணிவிட்டால், மும்பை இந்தியன்ஸ் நான் சொல்லலை அவர் கஷ்டப்பட்டு உங்கள் செமிஃபைனல் பிளே ஆஃப் போயிட்டு இருக்காங்கன்னு, கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டீமை மேனேஜ் பண்ணலைன்னா அது வந்து கேப்டனோட தப்பு, கோச்சோட பிரச்சனை அப்படின்னா. ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா இருக்கும்போது ஒரு பவுலிங் லைனப்னா அஸ்வினி குமார்லேருந்து விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன பவுலிங் யூனிட் வித்தவுட் பும்ரா அந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் வச்சுட்டு பிளே ஆஃப்குள்ளே வரைக்கும் போவார். ஸோ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன நிறையா குளறுபடிகள் இருந்துச்சு. டிசிஷன் எடுக்கிறதுல தயங்குறாரா, இல்லை பவுலிங்கை வந்து கொடுக்குறதுல யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல தயங்குறாரா, இல்லை ரோஹித் சர்மா மாதிரி ஒரு விஷயங்கள் யோசிச்சு ஒரு கம்மியான ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ண இடத்துல வந்துட்டு தயங்குறாரா, என்ன விமர்சனம் என்ன பண்றாருன்னு தெரியாம யோசிக்கிறாரான்ற ஒரு கேள்வி. கம்பேரிசன் ஆக்சுவலி வேணாம். ஏன்னா இப்போ கம்பேரிசன் போகும்போது இவங்கள மாதிரி அவங்கள போகலாம். பட் ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜிடிக்கு பண்ணியிருக்காரு. பட் அது வேற ஒரு காம்பினேஷன், அது வேற மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. பட் ரோஹித் சர்மா லிட்டரலி அவர் லெஜண்ட். ஒயிட் பால் கேப்டன்ஸில் நான் பார்த்ததுல, நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுல பார்க்கும்போது சொல்லலாம். இல்லை லாஸ்ட் டிக்கேல நீங்கள் சொல்லலாம் யான் மோர்கன், நான் தோனியை பார்த்துட்டேன். அதில் அந்த வருஷத்தில் ரோஹித் சர்மா அவர் பண்ண மாதிரிலாம் ஒரு கேமை விஷுவலைஸ் பண்ணி ஒரு கேமை ப்ரிடிக்ட் பண்ணி அதெல்லாமே அவர் மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த டீமுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரோஹித் சர்மா இருக்கார், ஒரு மேட்ச் 30 அடிக்கிற ஒரு சூரியகுமார் யாதவ் இருக்கார், உங்களுக்கு ஒரு திலக் வர்மா இருக்கார், ரைன் இருக்கலன்னா உங்களுக்கு டிகாக்கா முடிவு பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ பாருங்கள் திரும்பவும் அந்த பிளேயிங் 11 சூஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ வில் ஜாக்ஸ் நீங்கள் ஆட வைக்க போகிறீங்களா, கீழே பவுலிங்கில் வந்து தீபக் சகர் இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் நீங்கள் வேற எடுத்து வச்சிருக்கீங்க, இதில் நீங்கள் யாரை ஆட வைக்க போகிறீங்க? வில் ஜாக்ஸ் ஸ்லாட்டே வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்று வில் ஜாக்ஸா இல்லை ரூத்தர்ஃபோர்டா இல்லை சாண்ட்னரா. உங்களுக்கு சாண்டருக்கு அல்லா கசன்ஃபரியும் உங்களுக்கு காயமானாலும் திரும்பி அவரை வந்து ரிட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போது இதுதான் விஷயமே, மேன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த மேட்ச்சுக்கு எனக்கு இவங்க தேவை, இவங்க சரியாக செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க அந்த வேலையை. ஸோ இது வந்து ஒரு ஆர்ட். அது வந்து இப்போ ஹர்திக் பாண்டியாவில் பண்ண முடியல அப்படின்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் அதை ரோஹித் சர்மா ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது திரும்ப அந்த கம்பேரிசன்லேயும் போகலாம். பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல அதை பண்ணி ஆகணுங்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 10 டீம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2020க்கு அப்புறம் ஒரு 4 சீசன் ஆகிடுச்சு, நான் கப் வின் பண்ணலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக எம்ஐ ஃபேன்ஸ் அது வருத்தப்பட தான் செய்வாங்க, எதிர்பார்க்க தான் செய்வாங்க. உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்கள் ஒரு இந்த ட்ரோஃபி அப்படிங்கிறத நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு பார்க்கும்போது அகைன் நீங்கள் எங்களுக்கு அந்த ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் என்ன நடந்துச்சோ நீங்கள் அதையே காமிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா இப்போ அவர் ஒரு ரிடெம்ஷனாக அவர் கேப்டனாக அவர் பண்ணியே ஆக வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல நான் கிரெடிட்ஸ் கோஸ் டு கௌதம் கம்பீர். கரெக்டாக இந்த இவருக்கு இந்த வேலை அப்படின்னு சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு சொல்லலை, அவர் சூரியகுமார் யாதவ் கப்பு வின் பண்ணப்போ சொல்ல, நான் அப்போவே சொன்னேன் சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுத்தது சரியான விஷயம். ஒரு பேட்டரால் இல்லைனா ஒன் டைமென்ஷன் ஒரு வேலை இருக்கிற பிளேயரால் அதை பண்ணிட முடியும். ஸோ அது பண்ணிட்டார். பட் இப்போ ஹர்திக் பாண்டியா தலையில் எக்ஸ்ட்ரா ஒரு லோடு வந்திருக்கு, பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. ஆனால் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஹானேயோட தலைமையில் கேகேஆர் அணி வந்து போகுது. என்னென்னா ஒரு பேஸ் ப்ரைஸ் எடுக்கிறாங்க. அதாவது 3வது சுற்றில் ரஹானே வந்து பேஸ் ப்ரைஸில் 1 கோடிக்கு எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவர்கிட்ட கேப்டன்ஷிப் போன வருஷம். ஸோ ஒரு மாதிரி டீமை நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிறாரு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரசில் இல்லை டீமில். இப்போது கேகேஆர் அப்படின்னாலே நமக்கு தெரியக்கூடிய 2 நபர்கள் என்ன, சுனில் நரேனும் ரசில் மட்டும்தான். மித்த இருக்க 9 பேர் தான் யார் வரப்போறான்றது தெரியாமல் இருக்கும். நரேனும் ரசிலும் இருப்பாங்க. ஸோ இப்போ ரசிலும் இல்லைன்றப்போ இந்த கேகேஆர் டீம் இந்த 2026ன்றது எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேப்டன்சி பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதே தான் இங்கே ரஹானே எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, இப்போ ரஹானே அதாவது வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப காசு கொடுத்து அவங்க வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி ரஹானே கேப்டன்சிக்கு கீழே இருந்து வெங்கடேஷ் ஐயர் கற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு வேறு கதை. பட் இப்போ ரஹானே ஒரு கேப்டனாக அங்கே தேவைப்படுறாரு. T20க்கு செட் ஆவாரா ஆடுவாரா அது ஒரு தனி கதை. அவங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. இந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேப்டன் தேவை. உங்களுக்கு கேமரூன் கிரீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் பெஸ்ட்டு ஓப்பனர்ஸ் இவங்க தான். ஃபின் ஆலனும் டீம் சைஃபர்ட் தான். அவங்களுக்கு குழப்பமே இல்லாமல் அவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண வைப்பாங்க. தென் இப்போ அவருக்கு வேலையே பவுலிங்கில் தான் இப்போ அவங்களுக்கு. ஏன்னா 10 ரன்னா வருவாரா
வந்துட்டாருன்னா ஓகே அவரை போடுற அளவுக்கு வச்சுக்க முடியுமா, முசரப் அணியை அவங்க எடுத்து வச்சிருக்காங்கும் போதும் தென் யங்ஸ்டர் எப்படி வேலை வாங்க போறாரு. வைபவ் வரா இருக்காரு, அவருக்கு தெரியும் ஒரு கேகேஆருக்கு என்ன பண்ணணும், கேகேஆர் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும். பட் இருந்தாலும் அவருக்கு வேலையை செய்யணுங்கிறத தாண்டி உள்ள ஆகாஷ்தீப் வருவார், வெஸ்ட் பெங்கால் கிரிக்கெட்டர். ஸோ அவருக்கு கல்கட்டாவில் என்ன பண்ணணும்னு தெரியும். பட் இருந்தாலும் கார்த்திக் தியாகியும் ஒரு லைனப்பில் இருந்துக்கிட்டார். இந்த யங்ஸ்டரை எப்படி மேனேஜ் பண்ண போறாருங்கிறதும், அதை விட இந்த பேட்டிங் லைனப் இப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நரேன் எப்பயுமே ஆடி கேகேஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்குன்னா அது காரணம் நரேன் மேலே ஆடி தான். இப்போ நரேன் கீழே ஆட போகிறாரு. அவர் பின்னாடி வர்றதுனால டெஃபினட்டாக வேற ஒரு பிளானுக்கு இவங்க போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பேட்டிங் லைனப்பில் சரியாகவும் கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரோமன் பவுல் இருக்கார், ரிங்கு சிங் இருக்காங்க. ஸோ ரஹானே அதாவது ஒரு சீனியர் கிரிக்கெட் உள்ளேருந்து ஹேண்டில் பண்ணி அது வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் மேபி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமாக இருக்கலாம். ஆனால் வேலை இருக்குது, கண்டிப்பாக வேலை இருக்குது அவங்கள. இப்போ பிராவோ சிஎஸ்கேலேருந்து போன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து முஸ்தபிசரை பிக் பண்ணாங்க, பத்திரனாவை பிக் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பிராவோ சிஎஸ்கேலேருந்து ஒரு மாதிரி பாதி பவுலிங் லைனப் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போனார். அப்படிங்கும்போதும் ஸோ ஒர்க் இருக்குது அங்கே. ரஹானே அந்த இடத்துக்கு சரியானவர் கூட. ரன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அது வந்துச்சுன்னா சர்ப்ரைஸ். பட் இந்த டீமை வச்சு இப்படி வின் பண்ண வைக்க போறாருங்கிறதும் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ மும்பை கிரவுண்ட் அந்த வடிவத்தை பற்றியும் அந்த கிரவுண்டில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றியும் கொஞ்சம் சொன்னால் நல்லா. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு மும்பை இனிஷியலாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்விங்கு, ரெட் சாயில் கண்டிஷன், ரெட் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸு ஸ்விங்குக்கு இருக்கும். இனிஷியலாகவே அது இருக்கும். அப்புறம் உங்களுக்கு போக போக அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ரன் ஃப்ளோ அதிகமாக கொடுக்குற விக்கெட்டாக தான் இருக்கும். டேலையும் அதே தான், நைட்லேயும் அதே தான். அண்ட் உங்களுக்கு இந்த 63 மீட்டர் நம்ம சாதாரணமாக சொல்லிடல. பட் அந்த மிடு விக்கெட்டில் போகும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அப்படிங்கும்போது ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸுக்கு அங்கே மேபி கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வேன்கடேனால உங்களுக்கு ரன் ஃப்ளோ எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பவுலர்ஸும் அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ஸ்களும் ஸோ ஃபாஃபில் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்கும். அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு தீபக் சாரை பிக் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெண்ட் போல்ட்டை பிக் பண்ணுறாங்க, தேவைப்பட்ட ஒரு ஷர்துல் தாக்கரே அவங்க வந்து பிக் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு நம்ம பேட்டிங் லைனப் சொல்லிட்டோம். ஆனால் பவுலிங் லைனப்பில் யாரை பிக் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே ஒரு, ஏன்னா மொத்தமே 5 பவுலர் தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ போல்ட்டு, பும்ரா, சஹர், ஷர்துல், ஹல்லா, சாட்னர், ஜாக்ஸு, ரூத்தர்ஃபோர்டு, ஹர்திக் பாண்டியா. ஸோ 9 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. இந்த 9 பேர்ல இருந்து யாரோ ஒரு 4-5 பேர்களை மட்டும்தான் எடுக்கிறன்றப்போ ஸோ அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும்ல. இப்போ ருத்தர்ஃபோர்டு எப்படி உள்ள ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, ஆட வச்சே ஆகணுமா அப்படிங்கிறது டவுட்டு. வில் ஜாக்ஸும் நீங்கள் விட்டுருக்கீங்க, வில் ஜாக்ஸும் போடுவார். அப்போ வில் ஜாக்ஸ் போன தடவை 2 விக்கெட் எடுத்து மேட்ச் திருப்பி கொடுத்தாரு. அதான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேப்டன்ஸுக்கும் சில கேப்டன்ஸுக்காவது ஓகே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு, அவங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் இப்போது பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் ஹர்திக் பாண்டியா சொன்னீங்களா, நியூ பாலாக ஹர்திக் பாண்டியா, டெத் ஓவரில் ஹர்திக் பாண்டியா போடுறாரு, பும்ராவும் டெத் ஓவரில் போடுவார், நியூ பாலில் போடுவார், ட்ரெண்ட் போல்ட் நியூ பாலில் நல்லாவே போடுவார், தீபக் சஹர் நியூ பாலில் நல்லா போடுவார், ஷர்துல் தாக்கூர் மிடில் ஓவரில் போடுவார், டெத் ஓவரில் போடுவார். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எம்ஐ தடுமாறினது அங்கே தான். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை சரியாக அந்த ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இப்போ சாண்ட்னர் போன வருஷம் எம்ஐக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லா கசன்ஃபர் தான் ஃபஸ்ட்டு ஆடுவார்னு நினச்சோம். பட் ஆனால் அல்லா கசன்ஃபரை ஆப்கானிஸ்தானே பெருசாக ஆட வைக்காத போது அந்த இடத்துல இவங்க கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது ஸோ அதாங்க வேறு விதம் வித்தியாசமாக ப்ளே பண்ணுறாங்கன்னு ஆல்மோஸ்ட் தெரியுது. ஆனால் வச்சிருக்கிறாங்க 2 பிளேயிங் லெவல் வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னும் 2-3 பிளேயர் எடுத்துட்டாலே 2 பிளேயிங் லெவல் அதில் தான் அந்த டீம்லேயே அந்த கடப்பாறை அப்படிங்கிற சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். ஆனால் நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு. ஆனால் இது எப்படி கொண்டு போக போறாரு, அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க சரியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, கடைசியாக இதில் இந்த ஒரே ஒரு கேள்வி, இந்த மும்பை இந்தியன்ஸ் கேகேஆர் அணிகள் இந்த 2026ல் எப்படி கொண்டு போய் முடிக்க போறாங்க? அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயும் மும்பை இந்தியன்ஸ் தோப்பாங்க அந்த ஒரு மித்து இருக்குல்ல. இப்போ அந்த மித்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இந்த எம்ஐ கேகேஆர் அவங்களுக்கும் ஒரு ரைவல்ரி பொதுவாகவே இருக்கும். ஆனால் எம்ஐக்கு ஆர்சிபி கூட இருக்குது, எம்ஐக்கு சிஎஸ்கே கூட இருக்குது, எம்ஐக்கு ஆர்ஆர் கூடயும் ஒரு ரைவல்ரி இருக்குது. ஆனால் எனக்கு ஆன் பேப்பர் ஜிடி கூடயுமே ஜிடி கூட இருக்கு, மறந்துட்டேன். ஜிடி கூட இருக்குது, ஜிடி கூடயும் இருக்குது. ஜிடி கூட அவங்க இன்னும் பெருசாக மேட்சஸ் ஜெயிக்கல அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது பாருங்க. இது மாதிரி நிறைய அன்சங் ரைவல்ரிஸ், அண்டர்ரேட்டட் ரைவல்ரிஸ் இருக்குது. அதுதான் ஐபிஎல். இப்போ 10 டீமுக்கு ரைவல்ரி இருக்குது. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மித்து இந்த சீசனில் உடைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே வருண் சக்கரவர்த்தி நம்ம பேச மாட்டோம். ஆனால் வருண் சக்கரவர்த்தி T20 வேர்ல்டு கப் நிறைய அவரோட கூகுளிஸை பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே கண்டிஷன் தான் போட்டார், அந்த கூகுளி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் சிம்பிள் அவர் இதுதான் போடாரு அப்படி தெரியும் போது இதுக்கு எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வருண் சக்கரவர்த்தி தான் அங்கே ட்ரம்ப் கார்டாகவும் இருந்தார். அப்படிங்கும்போது இங்கே மும்பையில் ஆட போகிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பாலர்ஸ் மும்பைக்கார் அங்கே ஒருத்தர் லீட் பண்ண போகிறாரு.
பட் என்ன பொறுத்தவரைக்கும் எம்ஐ அதை மித்த உடைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.